இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பிரியமானவர்களே, தாவீது இப்படி சொல்லுகிறார், என் கர்த்தராலே நான் ஒரு சேனைக்குள்ளே, ஒரு இராணுவத்துக்குள்ளவே பாய்ந்து போய் ஜெயத்தை எடுப்பேன். என் தேவனாலே ஒரு மதிலையும் நான் தாண்டி செல்லுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். அதே தேவன் இப்பொழுதும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும், நம்ம அந்த தடைகள் மேலும் பிரச்சனைகள் மேலும் நோக்கமாயிருந்து ஐயோ முடிந்து போனதே என்று எண்ணாதபடிக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நான் கர்த்தராலே இந்த சேனைக்குள்ளே, இந்த இராணுவத்துக்குள்ளவே கடந்து சென்று நான் வெற்றியை சுதந்திரத்து கொண்டு திரும்பி வர முடியும்னு நீ கர்த்தரை விசுவாசித்து செல்வாயே, ஆனால் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். உனக்கு எதிராக அநேக பிரச்சனைகள் வரலாம், எவ்வளோ பெரிய தடைகள் இருக்கலாம், ஆனாலும் உன் இருதயத்தில் எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் என் தேவனாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன். இந்த தடைகள்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது. நான் இதை தாண்டி கடந்து சென்று வெற்றியை சுதந்திரிப்பேன், ஜெயத்தை எடுப்பேன். நீ விசுவாசத்தோடு கடந்து செல்வாயானால் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் உன்னோடு கூட இருப்பார். உன் பலவீனத்தில் அவர் பலனை பூரணமாக விளங்க பண்ணி அவர் உன்னை வெற்றியை சுதந்திரிக்க பண்ணுவார். உன் நம்பிக்கை கர்த்தராலே ஆகும். அதனால் இந்த நாளிலே நீ கர்த்தரை நம்பி இருக்கிற பலத்தோட கர்த்தர் உன்னை உயர்த்தி உனக்கு வெற்றியை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.